மக்களின் சொத்துக்களை திருடியவர்கள், மக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியவர்கள், மக்களை அச்சுறுத்தியவர்கள் எவராக இருந்தாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு தூக்கியுள்ள வச்சு யாருக்கு நாங்கள் பயப்பட போகிறோம்? இவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் சார்பில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் மன்னார் குப்பளம் பகுதியில் நேற்று நடைபெற்ற போது தேசிய ஒருமைப்பாடு கல்வி அமைச்சரை வாதிட்டார். இப்பொழுது அரசியல்வாதிகள் பலர் பயந்து போயிருக்கிறார்கள். உண்மையாக தங்களுக்கு இப்ப என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறார். ஆனால் சம்பவம் நடந்தே ஆகும் என்கிறது தேசிய மக்கள் சக்தி. அதில் சொல்லப்பட்டபடி என்னவென்றால், பல அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் மக்களை தவறான வழிக்கு செல்கின்றார்கள். இனவாதத்தை தூண்டி, மதவாதத்தை தூண்டி, சொத்துக்களை அபகரித்து, சொத்துக்களை திருடி, சொத்துக்களை தவறான வழியில் பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தவும் செய்திருக்கிறார். இதெல்லாம் எங்கள் ஆட்சியில் நடக்காது. இவர்களை எல்லாம் தூக்கி சிறையில் அடைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்னும் ஒரு கிழமையும் இல்லை. முடியட்டும், மிச்சத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த பேச்சு பேசுகின்ற போது கனவோசம் நிறைய பேர் நான் செய்கிறேன். தேசிய மக்கள் சக்தி சந்தோஷம் என்றால் மக்கள் எதிர்பார்ப்பது வெற்றி யார் பெறுகிறார்கள் என்பதல்ல. வெற்றி இந்த கட்சி தான் பெற வேண்டும், இவர்கள்தான் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு நியாயமான நீதியான தீர்வு வேண்டும். உண்மையான ஆட்சி தண்டனைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இழந்தவைகள் தான். எனவே திருடியவர்கள், தவறாக பயன்படுத்தியவர்கள், அச்சுறுத்தல்களை மேற்கொண்டவர்கள் நீதியின்பால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. யாராட்சி ஆனால் ஆட்சி நீதியானதாக, நியாயமானதாக, பக்கச்சார்பு இல்லாத மாதிரி ஆட்சி அமைகிறது. இதுதான் மக்கள் நிலைப்பாடாக நாங்கள் வெளியில் செல்கின்ற போது மக்கள் கொடுக்கிற கருத்துக்கள் யாரும் நம்பி உங்களுக்கு காரியம். அப்ப தேசிய மக்கள் சக்தி மன்னார் குப்பளம் பகுதியில் நேற்று இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் நிலையில் பேசுகின்ற போது இந்த விடயங்களை தான் முன்னிலைப்படுத்துகிறது. தேர்தல் முடிந்த கையோடு மக்களின் சார்பில் திருடப்பட்ட சொத்துக்கள், மக்களை தவறாக பயன்படுத்தியவர்கள், சொத்துக்களை திருடி தவறான வழியில் பயன்படுத்தியவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் தான் இந்த செய்தி. சில தினங்களுக்கு கூட வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சார கூட்டப்படப்பட்டது. எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பரப்புரை கூட்டங்களை இலங்கை முழுவதுமாக மேற்கொண்டு வருகிறார்கள். கிராமமாக மேற்கொண்டு வருகிறார்கள். எல்லாவற்றையும் இதோடு சொல்லுகின்ற வழிகளையும் மக்கள் தேர்தல் மக்கள் முடிவுகளை அறிவிப்பார்கள். அதை தொடர்ந்து வெற்றி பெற்று அறிவிக்கப்படுவார்கள். மீண்டும் சந்திக்கலாம்.